ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு K3 ஸ்டுடியோ கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புளியோகரை சிம்பிளாக குயிக்காக நம்ம வந்து புளியோகரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். புளியோகரை பவுட்ரு வந்து ரெடிமேடாக கிடைக்கும். அதுக்கு தேவையான கொஞ்சம் தாளிப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க இப்போ என்னென்னலாம் தேவைங்கிறத பார்ப்போம். இப்போ தேவையான பொருள் வந்து கொஞ்சம் கடலக்காய் 1-2 அவங்க அந்த பேக்கெட்டில் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கிறது நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா கொஞ்சம், உளுந்து கொஞ்சம், கருவேப்பிலை, கூடவே கடுகு, அதுக்கப்புறம் புளியோகரையோட ரெடிமேட் மசாலா. இப்போ நம்ம செய்கிறத எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து தாளிப்பு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, வெடிக்கும். இப்போது கூடவே காஞ்ச மிளகா வந்து சேர்க்க போகிறோம். உளுந்து, கடலக்காய், இது வந்து குயிக்காக ஆகிடும். கொஞ்சம் நேரம் நம்ம ஏமாந்தாலும் எல்லாம் கரைஞ்சிடும். இது வந்து ரொம்ப குயிக் டிஷ். இது ஒயிட் ரைஸ் வந்து நம்ம வடித்து வச்சிட்டோன்னா எப்போ வேணாலும் நம்ம செஞ்சிடலாம். அடுத்து காஞ்ச மிளகா போட்டிருக்கு. இந்த மசாலாவில் வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்பாங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம தாளித்ததுக்காக அடிஷ்னலாக எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் பார்த்து போட்டுக்கணும். நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ சாதம் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து புளியோகரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏற்கனவே உப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ரெடிமேடாக. இப்போ வந்து நீங்கள் இது மிக்ஸ் பண்ணுற இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. இந்த மாதிரி மீண்டும் நம்ம வந்து மசாலாவோட ஃப்ரை பண்ணுற எந்த மாதிரியான ரைஸாக இருந்தாலும் ஃபுல்லாக வேக விடக்கூடாது. கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து ஒரு 90-95%
வெந்திருக்கும்போது அதை வந்து வடிச்சிடணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா சாப்பாடு வந்து இந்த மாதிரி செய்ய முடியும். கீ ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, புளியோகரை, ஜீரா ரைஸு இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து தட்டில் போட போகிறோம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரெடி டு சர்வ். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டேஸ்ட் பார்த்துருங்க. நீங்களும் செஞ்சதுக்கும் டேஸ்ட் பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியோட நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. எல்லாரோட ஷேர் பண்ணிக்கோங்க அந்த சாப்பாடும். கூடவே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், see you on next video.